ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். திருப்பாடல்கள் 104 இறைவசனங்கள் 3 மற்றும் 4. அன்புக்கினியவர்கள், இன்றைய தெய்வீக திருப்பலியில் தொடர்ந்து கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும் மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் தன்னார்வ உள்ளங்களுக்காகவும் இன்றைய தெய்வீக திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் ஆண்டவருக்குள் நித்திரை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப் ராயப்பன், மரிய இருதயம் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், வேலூர் மறை மாவட்ட ஆயர் சவுந்தரராஜ் ஆண்டகை அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், செங்கற்பட்டு மறை மாவட்டத்தினுடைய அருள் பணியாளர் தந்தை அதிரூபன் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும் திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தவ காலத்தின் 4வது வாரம் வியாழக்கிழமையில் இன்று நாம் இருக்கிறோம். நம்முடைய பள்ளிக்கரணை அற்புத குழந்தை இயேசு அருள் தலத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நமக்கான வணக்கமிகு நாள். நம்முடைய அற்புத குழந்தை இயேசுவினுடைய வல்லமைமிகு பரிந்துரையை மன்றாடுகின்ற நாள். இந்த நாளிலே திருப்பலியின் முன்பாக நாம் எடுத்து வைத்த மன்றாட்டுக்களை நினைவு கூர்ந்து அற்புத குழந்தை இயேசு நமக்காக அப்பா கடவுளிடம் பரிந்து பேசி இந்த கொரோனா நோயினுடைய தாக்கம் குறையவும் உலகம் இயல்பு வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு பரிந்துரை செய்கின்றவர்களாகவும் துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கும் கஷ்டப்படுகின்றவர்களுக்கும் நோயிற்று இருப்பவர்களுக்காகவும் நாம் பரிந்து பேச இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மோயிசன் இஸ்ரவேல் மக்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசி கடவுளின் மன்னிப்பை பெற்று தந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தியது போல் இன்று நாமும் உலகம் முழுவதும் கொரோனா நோயினால் தாக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக கடவுளிடம் வல்லமையோடு பரிந்து பேச நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த பரிந்து பேசுதல் வழியாக இந்த உலகம் பெற்றுக்கொள்ளுகின்ற புது வாழ்வு நாம் இயேசுவுக்கு சான்று பகர்வதற்கும் சாட்சிகளாய் இருப்பதற்கும் நமக்கு உதவி செய்யும். இதைத்தான் இன்றைய
நற்செய்தியும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. சிந்தனைகளோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். தூய மறை நிகழ்வுகளில் நாம் தகுதியான முறையில் பங்கெடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்வதாகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. ஆண்டவரே, பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகிறோம். இவ்வாறு தவத்தினால் திருத்த பெற்று நற்செயல்களில் தேர்ச்சி அடைந்த உம் அடியார்களாகிய எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையுடன் நிலைத்து நிற்க செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வந்து சேர செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து முதல் வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 7 முதல் 14 முடிய. அந்நாட்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உன் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரவேலை எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கடல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன். உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டி சென்றார் என்று எகிப்தியர் செல்ல இடம் தருவதே? உமது கடுசினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைந்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரிப்பில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும்.
தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களை மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்துக்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 31 47 முடிய. இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறொருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனித தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்லுகிறேன். யோவான் எரிந்து சுடர்விட விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கலிகூற விரும்பினீர்கள். யோவான் பகிர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை, ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலைவாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே, அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பம் இல்லை. மனித தரும் பெருமை எனக்கு தேவையில்லை, உங்களை எனக்கு தெரியும். உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன், ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவார், ஆனால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே. அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்ளுகிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயை உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள், ஏனெனில் அவர் என்னை பற்றி தான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள்? இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, தவக்காலத்தின் 4வது வாரத்தின் வியாழக்கிழமையில் இன்று நாம் இருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு 2 செய்திகளை தியானிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. முதல் சிந்தனை, நாம் ஒருவர் மற்றவருக்காக கடவுளிடம் பரிந்து பேச பரிந்துரை ஜெபம் மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
இன்றைய முதல் வாசகம் விடுதலை பயணநூல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் மோயிசன் இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவதை, அவர்களை காக்கும்படி கடவுளிடம் பரிந்துரை செய்வதை குறித்து நாம் தியானிக்கின்றோம். இன்று வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தினுடைய முற்பகுதியை நாம் வாசிப்போமே என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் தங்களுக்கென்று ஒரு பொற்கன்றை சிலையாக வடித்து, அதுதான் தங்களுடைய கடவுள், அதுதான் அவர்களை எகிப்தின் அடிமைத்தன வீட்டிலிருந்து அழைத்து வந்தது என்று சொல்லி அவர்கள் வழிபட ஆரம்பிக்கின்றார்கள். இது கடவுளுக்கு விரும்பாத செயலாக இருக்கிறது. எனவே கடவுள் அவர்கள் மீது தன்னுடைய சினத்தை வெளிப்படுத்த முற்படுகையில் மோயிசன் அழைத்து வந்த மக்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசி அவர்களை மன்னிக்கும்படி மன்றாடுகின்றார். அவருடைய மன்றாட்டையும் கடவுள் ஏற்று இஸ்ரவேல் மக்கள் மீது கொண்டிருந்த தன்னுடைய சினத்தையும் தணித்துக் கொள்ளுகின்றார். இப்படியாய் இஸ்ரவேல் மக்கள் மோயிசனுடைய பரிந்துரை ஜெபத்தால் காக்கப்படுவதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். அன்புக்குரியவர்களே, தொடக்க நூல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 16 23 முடியுள்ள பகுதிகளை நாம் வாசிப்போமே என்று சொன்னால், அங்கும் கூட சோதோமுக்காக ஆபிரகாம் மன்றாடுகின்ற பகுதியை நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். கடவுள் சோதோம் கொமோரோ நகரை அழித்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் ஆபிரகாம் அங்கிருக்கின்ற மக்களுக்காக கடவுளிடம் பரிந்து பேசுவதை இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். எஸ்தர் அரசி கூட யூதர்களுக்காக மன்றாடினார், கடவுளிடம் பரிந்துரை ஜெபம் மேற்கொண்டார் என்று சொல்லி எஸ்தர் புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது. யோவான் செய்தி 17ஆம் அதிகாரம் 3 26 முடிவுள்ள பகுதிகளை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இயேசு தம்முடைய சீடர்களுக்காக கடவுளிடம் ஜெபிப்பது, அவர்களுக்காக கடவுளிடம் பரிந்துரை மேற்கொள்வதை நாம் வாசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதிகளை எல்லாம் ஏன் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுகிறேன் என்று சொன்னால், இன்று இந்த உலகம் கொரோனா என்கின்ற தொற்று நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய உலக சுகாதார நிறுவனம் நமக்கு கொடுக்கின்ற தகவலின் அடிப்படையில் இன்று இந்த நோயினால் உலகம் முழுவதும் ஏறக்குறைய 197 நாடுகளில், சில தினங்களுக்கு முன்பு அது 177 நாடுகள் என்று குறிப்பு சொன்னது. இன்று 197 நாடுகளில் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தாக்கம் இருக்கிறது. ஏறக்குறைய இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை 20,000-ஐ தொடப்போகிறது. இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை 4.5 லட்சத்தை தாண்ட போகிறது. மரணித்த மக்களுடைய எண்ணிக்கை 20,000-ஐ தொடப்போகிறது என்று சொல்லி உலக சுகாதார நிறுவனம் நமக்கு சொல்லுகின்றது. இந்த சூழலில் மனிதர்களாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம், கத்தோலிக்கர்களாகிய நாம் இந்த உலகிற்காக நாம் பரிந்து கடவுளிடம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக உலகம் முழுவதும் இயல்பு நிலைக்கு திரும்பிட, இந்த நோயினுடைய வீரியம் குறைவடைய, மரணங்களுடைய எண்ணிக்கை குறைந்திட, இந்த தொற்று நோயினால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை குறைவடைய நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆபிரகாம் சோதோமுக்காக கடவுளிடம் பரிந்துரை ஜெபம் மேற்கொண்டது போல், மோயிசன் இஸ்ரவேல் மக்களுக்காக பரிந்துரை ஜெபம் மேற்கொண்டது போல், எஸ்தர் அரசி யூத மக்களுக்காக பரிந்துரை மேற்கொண்டது போல், இயேசு தம் சீடர்களுக்காக பரிந்துரை ஜெபம் மேற்கொண்டது போல், இன்று நாமும் இந்த நோயினால் தாக்கப்படாமல் இருக்க, ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கடவுளிடம் நாம் பரிந்துரை ஜெபம் மேற்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த நாட்களில் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் உலகளாவிய மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார்.
நேற்றைய தினம் கூட நாம் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை அவரோடு சேர்ந்து ஜெபிக்க அழைப்பு கொடுத்தார். நாளைய தினம் 27ஆம் தேதி ரோமியினுடைய நேர கணக்கின்படி 10:30 மணிக்கு நம்ம எல்லாம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரோடு சேர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பரிந்துரை ஜெபம், நம்முடைய வல்லமை மிகு ஜெபம் நிச்சயமாய் கடவுளால் கேட்கப்பட்டு அவர் அன்பு செய்கின்ற, அவர் படைத்த இந்த உலகை அவர் காக்கும்படியாய் நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அப்படி நாம் செய்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்லுகின்ற அவருக்கான சான்று பகர்கின்ற மக்களாக நாம் மாறுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாம் இயேசுவினுடைய திருப்பெயருக்கும் அவருடைய வல்லமைக்கும் சான்று பகர்கின்ற சாட்சிகளாய் வாழ இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எனவே இயேசுவுக்கு சான்று பகர வேண்டும் என்று சொன்னால், இந்த நாம் இயேசுடைய சாயலை தாங்கி இருக்கின்ற, நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற, அல்லல் வருகின்ற, வேதனை வருகின்ற, அதோடு சேர்த்து இந்த நோய் ஏற்படுத்தியிருக்கின்ற பொருளாதார வீழ்ச்சி, அன்றாட கூலிகளுடைய அங்கலாய்ப்பு, போதிய மருத்துவ வசதி இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுடைய நிலை, இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுக்காக ஜெபித்து நாம் கடவுளிடமிருந்து சுகத்தை பெற்றுக் கொடுத்து நாம் இயேசுவுக்கு சான்று பகர அழைக்கப்படுகின்றோம். இந்த நாட்களில் நமக்கு அருகில் இருக்கிற சக மனிதர்களுக்கு நாம் இரக்கம் காட்டுவோம், தேவை இருப்போருக்கு உதவி செய்வோம், மனிதாபிமானத்தோடு நாம் நடந்து கொள்ள முயற்சி செய்வோம். இந்த நாட்களிலே நாம் நிறைய செய்திகளை ஊடகத்தின் வழியாக பெற்றுக்கொள்கின்றோம். நிறைய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு குறித்து நாம் கேட்கின்றோம். மருத்துவ உபகரணங்களுடைய திடீர் விலையேற்றம் குறித்தெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். நாம் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். கடவுள் இத்தகைய மனிதர்களை இரக்கத்தோடு இந்த நாட்களில் அவர்கள் செயல்பட ஆவியினுடைய வல்லமை அவர்கள் வழிநடத்தும்படியாக இந்த நாளிலே நாம் ஜெபித்து இயேசுவுக்கான சான்று பகர்கின்ற மக்களாய் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை வலுவற்றவர்களாகிய எங்களை தீமை அனைத்திலிருந்தும் என்றும் தூய்மைப்படுத்தி காப்பவனவாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய
ஆண்டவரே, தூயவரான தந்தை, இந்த முளை எல்லாம் உள்ள இறைவா, என் ஆர்வவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வான தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி இப்பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகுக. இயேசு பாடுபட உணம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரவழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரையும் உமது அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் உலகிலிருந்து இடம் அழைத்துக் கொண்டு எவ்வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு சவுந்தரராஜ் ஆண்டகை அவர்களையும், செங்கற்பட்டு மறை மாவட்ட அருள் பணியாளர் அருள் தந்தை அதிரூபன் அவர்களையும் உம்முடைய திருவடியில் நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருக்கிற இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்று உமக்கு உரியதே. ஆமென். கடவுளின் திருமுன்னிலையில் வல்லமையோடு பரிந்து செபித்த ஆபிரகாமை போல், மோயிசனை போல், எஸ்தர் அரசியை போல், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல் நாமும் இன்றைய உலக தேவைக்காக கரவிருத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள்
மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சுகத்தையும் நலனையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக, இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என்னால் மனமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அருளையாள திருவுணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் உமடியார்களை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிக்கவும் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு குற்றமுள்ள மனச்சான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் மாட்சி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.
இயேசுவே.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய தெய்வீக பிரசன்னத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இதோ இந்த நாளில் இந்த மாலை வேளையில் கடவுள் நம்மை காண வந்திருப்பதற்காக, அவருடைய உடனிருப்பை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். குறிப்பாக அவருடைய தெய்வீக பிரசன்னம், அவர் முன்னிலையில் நாம் எழுப்புகின்ற நம்முடைய ஜெபங்கள், ஆராதனைகளும், மன துயரங்களும், நன்றிகளும், பரிந்துரைகளும் அவரால் கேட்கப்பட இந்த வேளையிலே நாம் சிறப்பாய் செபிப்போம். ஆண்டவர் இதுவரை நமக்கு காட்டி வருகின்ற பேரன்புக்காகவும் பேரிரக்கத்திற்காகவும் நன்றி சொல்லுவோம். குறிப்பாக கொரோனா நோயினுடைய பாதிப்பால் இந்த உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சவால்களில் இருந்தும் மீண்டும் புது பொலிவுடன் இந்த பூமி புதுப்பிக்கப்பட நாம் செபிப்போம். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பெரிய பெரிய கொள்ளை நோய்களை எல்லாம் இந்த பிரபஞ்சம் எதிர்கொண்டிருக்கிறது. ஆனால் அவ்வேளைகளில் எல்லாம் கூட நம்மை படைத்த கடவுள் இந்த உலகை காத்திருக்கின்றார். எனவே நாம் செபிப்போம். நம்முடைய ஜெபம் நிச்சயமாய் கடவுளால் கேட்கப்படும். இந்த உலகத்தின் மீது அவர் இரக்கம் கொள்ளுவார். ஒருவேளை இயற்கைக்கு எதிராக நம்முடைய பேராசை நிமித்தமாய் நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால், இந்த பூமியை நாம் சுரண்டி இருந்தால், இந்த பூமிக்கு நாம் கேடு விளைவித்திருந்தால், பெரும் பாதிப்பை நாம் கொடுத்திருந்தால், ஏற்படுத்தியிருந்தால், அவைகளுக்காக மனம் வருந்துவோம். கடவுள் நம்முடைய மன வருத்தத்தின் நிமித்தமாய் நம் மீது இரக்கம் கொள்ளவும், இந்த பிரபஞ்சத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் இந்த வேளையிலே நாம் சிறப்பாய் செபிப்போம். அவருடைய குணமளிக்கும் கரம் உலகை தொடும்படியாய், மிக குறிப்பாக கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை காக்கும்படியாய், சுகமாக்கும்படியாய், எதிர்வரும் நாட்களில் இந்த நோயினுடைய தாக்கம் வலுக்குறையும்படியாய் இந்த வேளையிலே நாம் நற்கருணை ஆண்டவரிடத்திலே சிறப்பாய் செபிப்போம். திருப்பாடல்கள் 51.
அனைவருமாய் சேர்ந்து செபிப்போம். கடவுளே, உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கிறது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும் உறைபணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் கலிகூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். முது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். முது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் என கழித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்தப் பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நாவு உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு என் முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும்.
வீட்டிலிருந்து ஆண்டவருடைய பிரசன்னம் சுகம் தருகின்ற பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் நலம் தரும் பிரசன்னம். எனவே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த உலகம் சுகம் பெற்றுக்கொள்ள, இந்த உலகம் நலமடைய நாம் ஜெபிப்போம். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. அவர் நினைத்தால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நோயுற்று கிடக்கிற இந்த உலகத்தை கண்ணோக்கியவனும் தொற்று நோயினால் ஆண்டு கொண்டிருக்கிற நம்முடைய மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் என்று சொல்ல ஜெபிப்போம். இந்த நாட்களிலே கரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருப்பாடல்களின் ஆசிரியர் தாவீது நம்மை பாதுகாக்கும் இறைவனை குறித்து அழகான திருப்பாடல் ஒன்றை அமைத்திருக்கின்றார். திருப்பாடல்கள் 91. நாம் அனைவருமாய் சேர்ந்து ஜெபிப்போம்.
குறிப்பாய் உலகம் முழுவதும் பெரும் அச்சத்தையும் பயத்தையும் மரண கலக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்ற கொரோனா நோயிலிருந்து மக்களும் எல்லா ஜீவராசிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த நோயினுடைய தாக்கம் குறைவடைய வேண்டும். மரணங்களின் எண்ணிக்கை இல்லாமல் போக வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் யாவரும் நலமடைய வேண்டும். இவர்களுக்காக இரவும் பகலும் பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவத்துறையை சார்ந்தவர்கள், தூய்மை பணியாற்றுகின்றவர்கள், இவர்கள் எல்லாரையும் கடவுள் காக்கும்படியாய் பாதுகாக்கும்படியாய் இந்த வேளையிலே நாம் திருப்பாடல்கள் ஆசிரியரோடு சேர்ந்து செபிப்போம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியில் நின்றும் கொன்றடிக்கும் கொள்ளை நோயில் நின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலகும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும், உம் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். உம் கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரையும் புகலிடமாய் கொண்டீர், உன்னதரையும் உறைவிடமாக்கி கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை நெருங்காது. நீ செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மைப்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தீமையிலிருந்து விடுபடு, கட்டுக்கள்
பணிந்து விடும். இயேசுவின் தெய்வீக திருமொழியில் சாத்தான் ஓடட்டுமே. தீமைகள் எல்லாம் அடங்கிவிடும். உன் காலடி பணிந்து விடும். உன் அருள் முகம் என் மீது படர்ந்திடவே உன் பாதம் வந்தேனையா. வாழ்வின் விளிம்பில் நான் இருக்கின்றேன். என் ஆயுள் நீதானையா. விரும்புகிறேன் நீ நலம் பெறு. தீமையில் இருந்து விடுபடு. கட்டுக்கள் எல்லாம் உடைபடு. ஒரு மனிதனாய் நீ நடை போடு. விரும்புகிறேன் நீ நலம் பெறு. தீமையில் இருந்து விடுபடு. கட்டுக்கள் எல்லாம் உடைபடு. ஒரு மனிதனாய் நீ நடை போடு. தெய்வ பிரசன்னம் முன் பணிகின்றேன். அருள் பார்வை பாருமையா. உன் தரிசனம் தினம் தினம் பெறுகின்றேன். அருள் கரம் தாங்குமையா. என் வாழ்வின் ஆதாரம் நீ. என் வாழ்வின் சொந்தமும் நீ. என்